பவானி திருக்கூட்டத்தின் தலைவர் தியாகராசன் ஐயா அவர்கள் இன்று இங்கு நம்மிடையே எழுந்தருளி நமக்கெல்லாம் வாழ்த்துரை வழங்க உள்ளார்கள். ஐயாவின் பணிச்சூழல் சொல்ல இயலாது. சூரியன் கூட ஒரு நிமிடம் ஓய்வெடுக்குமோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஐயாவால் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க முடியாது. மக்கள் விடுவதில்லை, அன்பர்கள் விடுவதில்லை, அடியார்கள் விடுவதில்லை, உலகத்தார் விடுவதில்லை, யாருமே விடுவதில்லை. அவ்வளவு பெருமைக்குரியவர். அவ்வளவு பணியில் அரண் பணியில் இணைந்து ஐயா அவர்கள் பல கோயில்களை சீரமைத்துக் கொண்டுள்ளார்கள். அனைவரும் இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் அரண்மனை திட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகவும் பெருமையான விஷயம். ஐயா அவர்கள் இன்று மாலை வகுப்பை நிறைவு செய்து கொண்டு நாளை பழனியில் மாணிக்கவாசக பெருமானின் திருமஞ்சனத்திற்காக சென்று கொண்டுள்ளார்கள். செல்லும் வழியில் நம்மளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அன்பின் மிகுதியால் நம்மளை எல்லாம் ஆசீர்வதிக்க இங்கே எழுந்தருளியுள்ளார்கள். ஐயா அவர்களை சிறப்பு செய்ய நமது கோயில் சித்தி விநாயகர் ஆலயத்தின் தலைவர் நடராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாடுடைய சிவனே போற்றி. ஐயாவே அனைவருக்கும் முகவரி. ஆகையால் அடியேன் ஐயாவுக்கு முகவரித்து கொடுக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஐயா நமக்கொன்றும் புதியவர் அல்ல. நம்மளை எல்லாம் வளர்த்தவர், நமக்கெல்லாம் சைவ நெறியை புகட்டியவர். தமிழகமெங்கும் ஏன் உலகமெங்கும் தமிழ் நெறியை வளர்த்து கொண்டுள்ளவர். தனது 30 ஆண்டு காலமாக 30க்கும் மேற்பட்ட ஆண்டு காலங்களாக ஐயா அவர்கள் நிறைய இடங்களில் சென்று நிறைய ஊர்களுக்கு சென்று பேருந்திலே சென்று முதலிலே பெரிய புராண வகுப்புகளை எடுத்து அனைத்து ஊர்களிலும் தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை எல்லாம் பரப்பியும் செம்மை நலம் கருதாத ஒரு செல்வர். நம் இருப்பவர்களிலே செல்வர் யார் என்று சொன்னால் அது தியாகராசையாகத்தான் இருக்க முடியும். நாம் எல்லாம் உலகியல் செல்வராக இருந்தால் அவர் அருளியல் செல்வராக இங்கு நம்மளிடையே இருக்கிறார். அவர்களை நமது குருபூசை விழாவில், அதாவது நாம் 4-5 ஆண்டுகளாக பெரிய புராண வகுப்புகளை இங்கு சிந்தித்துக் கொண்டுள்ளோம். திரு பிரகாசன் ஐயா அவர்கள் வந்து வகுப்பை சிந்தித்துக் கொண்டுள்ளார்கள். இடையிடையே ஏதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நமக்கு வகுப்பை எடுப்பார்கள். அவர்கள் இன்று நம்மிடையே வந்து சில மணி துளிகள் ஆசீர்வாதம் வழங்க எழுந்தறி இருக்கிறார்கள். ஐயா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். நாளுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை யார் அறிவார். வானோர் பிரான் என்னை ஆண்டிலனில் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உம்பலிதீரம்பரவன் தேனார் கமலமே சென்றுதாய் கொத்தும்பி. இல்லாமல்ல இறைவனுடைய அளப்பெரும் கருணையை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மணிவாசக பெருமாளுடைய குருபூசையை முன்னிட்டு இன்றைய விழாவில் அருமையான ஒரு சொற்பெருக்காட்சி நம்மை எல்லாம் சிவானந்த தேன் என்று சொல்லக்கூடிய அந்த தேனை நாம் எல்லாம் பருகுவதற்கு உரிய வழியை நமக்காக வெளிவந்த நிலையில் அருளியிருக்கின்ற வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் மேடையில் இருக்கிற திருக்கோயில் தலைவர் ஐயா அவர்களுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை உங்கள் திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொள்கிறேன். என்பதே இந்த நிகழ்வு தொடங்கும் பொழுது வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று அழைப்புதலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நிறைவு செய்கிற பொழுது நான் ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. அதனால் ஒரு வாய்ப்பாக நம்ம இந்த நாளில் எப்படியாவது வந்து சந்தித்து விட வேண்டும் என்று திருவருள் தந்த ஒரு கருணையினால்
ஒரு சில மணித்துளிகள், நம்ம நிறைய பேசுவதற்கு காலம் இல்லை. ஒரு சில ஏதாவது ஒன்று சொல்லணும், வந்ததுக்கு நாங்கள் ஏதாவது சொல்லிட்டு போகணும் இல்லையா? அதனால் ஒரு செய்தியை சொல்லணும். திருவாசகம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதை விரிவாக நம்ம எவ்வளவு மணி நேரங்கள் வேணாலும் விரித்து விரித்து சொல்லலாம். அதை ஒரு ரத்தின சுருக்கமாக திருவாசகம்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். 2 செய்தி அதுக்குள்ள கிடக்கிறது. ஒன்று, இறைவன் எங்கேயோ கிடந்த எனக்கு இவ்வளோ பெரிய கருணையை கொடுத்திருக்கிறானே என்று எண்ணி பார்க்கக்கூடிய அந்த அன்பு திறம். அதை சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னா, அவன் எனக்கு பார்த்து 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 செய்திருக்கிறாயா, இப்படி எனக்கு அவன் செய்தது மாதிரி யாருக்கு செய்திருக்கிறான் அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அந்த வியப்பு. எனவே என்னுடைய குருநாதன் எனக்கு இவ்வாறு செய்திருக்கிறான், இவ்வாறு செய்திருக்கிறான் என்று அந்த உணர்வினை திரும்ப 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 அவர் பிதற்றி இருக்கிறார். அதுதான் சொல்லணும். நான் சொல்கள் என்றால் ஒரு இடத்துல சொல்லிட்டு கடந்து போவது, அப்படி இல்லை. அது பிதற்றுதல் என்று பெயர். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆங்காங்கு ஆங்காங்கு அந்த செய்தியை பதிவு செய்கிறார். இன்னொன்று, இப்படிப்பட்ட இந்த குருநாதன் எனக்கு செய்தது இவ்வளவு பெரிய கருணை, இவ்வளவு பெரிய அந்த வான் கருணை அப்படிங்கிற கருணையை செய்துட்டான். அப்படிப்பட்ட அந்த இறைவனை எப்படி என்னால் பிரிந்திருக்க முடிந்தது? 2 தான் உள்ளுக்குள்ள கிடக்கிறது. நீ இருக்கக்கூடிய பாடல்களை 2 வகையா வைத்து பார்த்தீங்கன்னா, அந்த மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலோனாக இருக்கிற இறைவன், அவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா, யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையா, அவன் தான் எல்லாத்தை விட மேல. அப்படிப்பட்ட அந்த பெருமான் எல்லாருக்கும் கீழே கிடக்கிற என்னை யாவருக்கும் கீழாம் அடியேன். இறைவனை சொல்லணும்னா எல்லாம் மேலன்னு என்ன சொல்றீங்களோ, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி என்று அப்பருடைய வாக்கு. அப்ப என்னுடைய நிலைமை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, கீழ் அப்படின்னு சொன்னா பத்தாது, கீழிலும் கீழிலும் கீழ். அந்த எனக்கு பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு கேட்டா, இல்லைங்க, கடைப்பட்ட நாயே, எனக்கு பின்னாடி ஒருத்தரும் இல்லை, நான் தான் கடைசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். உயரத்துக்கெல்லாம் உயரமாக இருப்பவன் நீ, நானும் பள்ளத்திலும் பள்ளமாக எனக்கு கீழே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறேன். சரி, அப்படிப்பட்ட என்னை நீ உன்னுடைய கருணை நோக்கத்தை செலுத்தி என்னை மேலே பிடிச்சி கூட்டி கொண்டு வந்து ஒரு உயரமான இடத்துல வச்சிருக்கிற, இது என்னால் உணர முடிகிறது. ஆனால் எனக்கு நீ கொண்டு வந்து வைத்த இடத்தை பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்குமே இப்படி பண்ணலையே சாமி அப்படின்னு நினைக்கிறார். ஆக யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையாய் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்தில் வைத்தான். இன்னைக்கு வரைக்கும் இப்படி யாருக்குமே செய்யல என்ற நிலையில எனக்கு நீ அருள் செய்திருக்கிறாய். நீங்க அதை சிந்தித்து பார்க்கும்போது அவருக்காக சிவமே குருவாக வந்தது. மற்றவங்களுக்கெல்லாம் சிவம் யாரோ ஒருத்தர் வழிதான் வரும், மானுட சட்டை தாங்கி தான் உணர்த்துவார் என்று மெய்கண்ட சாஸ்திரம் சொல்லுது. ஒன்று உள் நின்று உணர்த்துவார், அல்லது முன் நின்று உணர்த்தணும், அல்லது படற்கையில் உணர்த்தணும். நம்மை போன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு படற்கையில் உணர்த்துதல் அப்படின்னு இலக்கணம் சொல்லுது. அப்ப நீ யாராவது ஒருத்தர் இடமா கொண்டு உணர்த்த வேண்டிய நீ அப்படி இல்லாம நீயே வந்துட்டியே, இதுவரைக்கும் யாருக்கும் வரல. சுவாமி எத்தனை எத்தனை வடிவம் தாங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பல வேடமாகும் பரன் நாரி பாகன் நானாவித உருவார் நம்மை ஆழ்வம். அவன் புது புது வடிவம் தாங்கி வரான், புது புது நிலையில. இன்னைக்கு எப்படி வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுமைக்கு புதுமையாக வந்து நிச்சயமாக நம்மை ஆட்கொள்வார். நீங்க இவர் தோற்றத்தை பார்த்து நீங்க இப்படித்தான் இருப்பார்னு நினைச்சிடாதீங்க. அலுவலம் போகும்போது பார்த்தீங்கன்னா கோட்டு ஷூ டை அப்படி வரும்போதே அப்படித்தான் வந்தாங்கிற அப்ப தெரியாது. அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேடம் என்பதுல இன்னைக்கு எப்படியா சாமி வருவார்னாரு, கோட்டு சூட்டு போட்டு தாயா வருவாரு அப்படின்னு சொல்ற இடத்துல பெருமா. ஏன் புதுமைக்கு புதுமை அவன். நீங்க என்னென்ன நீங்க அப்டேட் பண்றீங்களோ அந்த அப்டேட்டுக்கெல்லாம் அப்டேட்டா இருக்கிற ஆள் அவரு. அதனால அந்த புதுமை வடிவமும் அவன்கிட்ட உண்டு, மிக பழமையும் அவனிடத்துல உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவன்
எத்துணை எத்துணை வடிவம் தாங்கி வந்திருக்கிறார் என்று பெரிய புராணத்துல பார்த்தாவே அவன் வடிவங்கள் பலவாக இருக்கிறது. ஆனா அதுல யாருக்குமே குரு வடிவம் தாங்கி வரல. வந்த சுவாமி எப்படி வந்தார்? அழுக்கு துணியோட வந்தார். நம்முடைய திருக்குறிப்பு தொண்டருடைய அவரை பணியை காண்பதற்கு வந்த பெருமான் எப்படி வந்தாரு? ரொம்ப மெலிந்த தேகத்தோடு. அந்த துணியில எதுக்கு மேல அழுக்க சேர்த்த முடியாதுயா, இந்த வெள்ளாவியல் வச்சா கூட வேகாது அப்படிங்கிற ஒரு அழுக்க சேர்த்திக்கிட்டு ஆதுரராய் மெலிந்த தேகத்தோடு அவர்கிட்ட வந்து நிக்கிறார். இதுவே இயற்பகையாற்ற வரும்போது எப்படி வர்றார்? ஒரு இளமை உடையவராக, ஒரு வசீகரம் உடையவராக, அப்படியே பார்த்தோன்னே மைனர் போல வந்து நிக்கிறார். ஏன்னார் இப்படி வந்து நிக்கிறார் அங்க. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வடிவமாக வந்து நிக்கிறார். ஆனா குரு வடிவமாக யாருக்காவது வந்தாரான்னு கேட்டா இவரை தவிர்த்து வேற யாருக்கும் வரல. நீங்க மூளை முழுக்க படிச்சாலும் எங்கேயுமே காணல. ஆக அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகிய அந்த பெருமை இவருக்கு மட்டுமே அருள் செய்து. ஆனா யாவரும் பெற்றறியா இன்பத்தில் வைத்தாய். எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு அவன் கொடுக்கல. எனக்கு அவன் கொடுத்தது சிறப்பு வகையால கொடுத்திருக்கிறான். இது விதிகள் கீழே இல்ல, விதிகளுக்கு அப்பாற்பட்டு விதி விலக்குல தான் நிக்கிறதே ஒழிய இந்த விதியின் கீழ் உமக்கு நான் வந்து உணர்த்தினேன்னு சொல்றதுக்கு அங்க ஒன்னத்தையுமே காணலைங்க. அப்படி ஒரு அருள் செய்திருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது அந்த திறம் எனக்கு கொடுத்தது போல இன்னொருவருக்கு இல்லை அப்படிங்கிறதான் யாவரும் பெற்றறியா இன்பத்தில் வைத்தாய். உனக்கு நான் என்னையா திருப்பி செய்யட்டும் அப்படின்னு நிக்கிறார் பாத்தீங்களா? அப்ப அந்த பெருமான் குருவடிவாக வந்து அவருக்கு அருள் செய்த ஒரு ரசாயன மாற்றம். என்ன மாற்றம்? ஐயா ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா? அந்த தேன் என்று சொல்லக்கூடிய இன்பத்தை அவர் உடம்புக்குள்ள பாய்ச்சி எற்பு தொலைதொரும் ஏற்றினன் என்று ஒரு மாற்றத்தை செய்துட்டார். அதுல அவர் சொன்னது 5 ஓட்டை தான் இருந்துச்சு, ஓட்டனே 5க்குள்ளதான் போச்சுன்னார். இங்க அப்படி இல்லை, உடம்புல இருக்கிற எலும்பு பூரா ஓட்ட தான், எல்லாம் எற்பு தொலைதொரும் ஏற்றினன். அந்த சிவானந்தம் என்கிற தேனை எலும்பு துளைக்குள்ளைக்குள்ளாம் கொண்டு செலுத்தி 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 இவர் என்னவா ஆக்கிட்டார் அப்படின்னு கேட்டா அந்த இன்பத்தின் வடிவமாகவே ஆக்கிவிட்டார் அப்படின்னு அவரே சொல்லுகிறார். எனவே உருகும் உள்ளத்தை ஓர் உரு செய்து ஆங்கு எனக்கு அள்ளூறு ஆக்கை அமைத்தனன் என்னில் கருணை வான் தேன் கலக்க. இந்த தேனை கொண்டாந்து எனக்குள்ள கலந்து எப்படி ஆக்கிட்டான் அப்படின்னு கேட்டா எறும்பு துளைதோறும் ஏற்றினன் என்று கொடுத்துட்டார். அப்ப அந்த இன்பத்தை முழுக்க முழுக்க அவருடைய அவய உறுப்புகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் அது போய் பாய்ச்சி பாய்ச்சி மொத்தமா என்னவா நிக்கிறாரு? இன்ப உருவாக நிற்கிறார் மணிவாசக பெருமான். இதை எண்ணி பார்க்கிறார். பெருமானே, இப்படி நீ எனக்கு செய்தையே, இந்த சிவம் உருவாக வந்து எனக்கு இப்படி செய்திருக்க, இதை எண்ணி எண்ணி பார்க்கும்போது இந்த உதவிய அவரால் என்ன செய்ய முடியலைங்க? மறக்க முடியல. அதை நினைந்து நினைந்து போற்றி போற்றி பரவுகிறார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ முதல் பதிகம் தொடங்கி கடைசி பதிகம் வரைக்கும் இதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கிறார். சிவபுராணத்துல தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் சொன்னார். நீங்க வந்த செய்தி எனக்கு எப்படி இருக்கிற? தாயை விட மேலாக வந்து அருள் செய்தேன்னு சொன்னார். அப்படியே ஒவ்வொரு பதிகமா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு ஆங்காங்கு உணர்த்தி கொண்டே வரார். இப்ப 2வது பதிகத்துல என்ன சொன்னா? அடியாருள்ளத்து அன்பு மீது ஊற குடியார் கொண்ட கொள்கையும் சிறப்புனர். 3வது பதிகத்துக்கு அள்ளூர் ஆக்கை அமைத்தனன்ட்டார். 4வது பதிகத்துக்கு போனீங்கன்னா இந்த என்னுடைய வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தையாயா, ஏன் எனக்கு பிழைக்கவே தெரியாதுன்னார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயே. ஏன் நான் பிழைப்பதே என்னால எனக்கு தெரியுது, பிழைக்க தெரியாதவன். அப்படி பிழைக்க தெரியாத என்னுடைய சொல்ல நீ ஒரு மாலையா ஏத்துக்கிட்டிய பெருமானே. குழைத்த சொன்மாலை கொண்டருள் என்று சொல்லுகிற பொழுது அங்க பார்க்க. இப்படி நீங்க பதிகந்தோறும் பார்த்தீங்கன்னா அவன் இப்படி செய்துட்டா என்ன, இப்படி செய்துட்டா என்ன, இப்படி செய்துட்டான்னு வியந்து வியந்து போற்றுகிற ஒரு திறம் இருக்கிறது. அதை எப்படி சொல்லலாம்னு கேட்டா, மணிவாசகருக்கு
இறைவன் செய்த கருணை திறத்தை அவர் நினைந்து நினைந்து போற்றிய தன்மையை நம்ம சொல்லால சொல்லணும்னா நன்றி மறவாமை என்ற ஒரு சொல்ல கொண்டாந்து அடைக்கணும். ஏன்? அவரால் தான் நான் இருக்கேன், அவரால் தான் நான் இருக்கேன், அவர் இல்லைன்னா நான் இல்லை. அதுதான் அவன் ஆண்டிலனே மதிமயங்கி ஊனார் உடைதலையில் கும்பலிதேன் அம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பின்னு சொல்லும் போதே அவன் வல்லனா மயங்கி போய் கிடந்திருப்பனே, அவன் வந்தங்காட்டி தாயா இங்க நான் நிக்கிறேன் அப்படின்ற பதிவு செய்தார். அப்ப இது எனக்கு கொடுத்த கருணை என்பதை நினைக்க நினைக்க அந்த நன்றி பெருக்கை 51 பதிகத்திலும் வச்சிருக்கிறார். அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை என்பதை சொல்லிட்டார். இன்னொன்னு என்ன பாடியிருக்கிறார்? இப்படிப்பட்ட தலைவனே நான் பிரிந்து நிற்கிறனே, அந்த பிரிவு. அப்ப நீங்க திருவாசகத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நன்றி மறவாமை கூட்டல் பிரிவு ஆற்றாமை இசிக்கொல்ட்டு திருவாசகம். அவ்வளவுதான். நீங்க மொத்தத்தையும் அதுக்குள்ள அடக்கிக்கலாம். அது தொட்டா ஒண்ணு இந்த பாட்டு நன்றியை சொல்லுகிறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரிவை சொல்லுதியான்னு சொல்லலாம். இந்த ரெண்டை தான் திரும்ப 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 பிதற்றி கொண்டு இருக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருந்தகை அப்படிங்கிறத நீ முழுக்க முழுக்க சொல்லி இருக்கிறார். தன்னை பற்றி சொல்லுகிற எந்த இடத்துலையும் தன்னை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து எங்கேயுமே சொல்லணும். இதை விட மோசமா சொல்ல முடியாதியா என்கிற மாதிரி தான் தன்னை சொல்லி இருக்கிறார். நன்றியுடையவன் கூட சொல்லிக்கலீங்க, நன்றி இல்லாதவன் தான் சொல்லிக்கிறார். பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யார், என்னான் செய்கேன். நாமெல்லாம் சொன்னா ஏன்னா நாய் அப்படின்னா நன்றி உடையதுன்னு சொல்லுவோம். நாய்க்குரிய இலக்கணம் நன்றி. ஆனா தன் அது சொல்லும் பொழுது நன்றியுடைய நாயின்னு சொல்லல, பொல்லா நாயினர். அப்ப நன்றியை மறந்து இருப்பவன்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்று சொன்னால் நம்ம என்ன கருதுவோம்? எனவே மணிவாசக பெருந்தகை அந்த நூலில் முழுக்க முழுக்க அவர் அருளி இருக்கிற திறம் இதைத்தான் போற்றி பரவுகிறார். அவனால் பெற்ற இன்பத்தை தான் அந்தம் ஒன்றியில்லா ஆனந்தம் பெற்றேனர். என்னால் நீ பெறுவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா, செய்வது ஒன்று அறியா நாயேன். பெருமானே, நீ செய்த உபகாரத்துக்கு உதவிக்கு என்னால திருப்பி கொடுப்பது ஒன்றுமே இல்லை என்பதுதான் நன்றி மறவாமையை உணர்த்துகிற இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவனை பிரிந்து இருக்கிறேன் என்ற இடம்தான் பல்வேறு பதிகங்கள்ல அந்த பிரிவையும் சொல்லுகிறார். ஏன்? பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுது ஊரும் புது மலர் கடல் இணை அடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலே. அதை சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் செத்திலேன்னா சில நேரங்களில் ஒரு வருத்தம் வருது. அப்பவே செத்து இருக்கணும் ஐயா, அப்பதான் சாகல, சொல்லும் போதாவது செத்து இருக்க வேண்டாமான்னு கேட்டா இந்த நிமிடம் வரைக்கும் சாகாமலே நிக்கிறேங்கிற. நீ எப்ப நீ எனக்கு எல்லா அடியாரையும் கூட்டிட்டு என்னை மட்டும் தனியா நிறுத்திட்டு கோல மாதரு பொதுவினில் வருக என்று நீ கூப்பிட்ட போது என் கண் முன்னே என் உடன் இருந்த அத்தனை பேரும் சோதியில புகுந்தாங்க. சில பேர் உருண்டு மாண்டார்கள், சில பேர் விடத்தை உண்டு மாண்டாங்க, சில பேர் மலையிலிருந்து உருண்டாங்க, கடல்ல புகுந்தாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சிருக்கணுமா இல்லையா? நான் எதையுமே செய்யல. அட இவங்கெல்லாம் செத்த பிறகாவது செத்து போன்னு தோணி இருக்கணுமே, அப்பவும் இந்த பாட்டை எழுதும் போதாவது தோணி இருக்கணுமா இல்லையா? அட அப்பதான் ஜாகிரதை, இப்பவாது செத்து இல்ல, இன்னும் செத்திலே என்ன இந்த நிமிடம் வரைக்கும் நான் என்ன அந்த நினைச்சேன் ஆனா செய்யல அப்படின்றார். இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிய ஒன்னா செய்யமேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. பெருமானே, நான் என்ன செய்யறேன்னு தெரியாம திகைச்சு போய் இப்ப வரைக்கும் நிக்கிறேன் பெருமானே, உன்னை பிரிந்தும் இன்னும் செத்திலே. அப்ப ஒரு பிரிவு ஆற்றாமை என்ற இடத்துல எவ்வளவு உச்சத்துல நின்று அழுகிறார் என்பதை பார்க்கிறோம். இதுதான் திருவாசகம் முழுக்க நீங்க 2 பகுதியா பிரித்து பார்க்கும்போது காணப்படுகிற செய்தி. இப்படி கிடந்த என்னை இப்படிப்பட்ட பேற்றில கொண்டாந்து ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தி வைத்திருக்கிறான் என்பதை மணிவாசகர் முழுக்க சொல்லி இருக்கிறார். நீங்க இசையோடு படித்து படித்து ஒருவாறு நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதை விடுத்து பொறுமையாக பதம் பிரித்து
படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பாட்டு நெஞ்சுக்குள்ள போய் அப்படி ஒரு தைத்தலை கொடுத்து நம் கண்களிலும் கண்ணீர் பெருக்கை கொடுக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது திருவாசகத்தை படிச்சு பாருங்க, என்னத்தான் சொல்லியிருக்காருன்னு தோணும். கொஞ்சம் வருத்தத்துல படிச்சு பாருங்க, ஐயா என்ன அப்படியே சொல்லியிருக்கிறியா திருவாசகம். எனவே மகிழ்ச்சியிலும் இந்த திருவாசகத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு வருத்தமா இருந்து துன்பமா இருந்தா கூட படிக்கும்போது என் நிலைமையை அப்படியே மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு எளிமை திருவாசகம் முழுக்க இருக்கிறது என்பதை சொல்லி அந்த தேனை உங்களுக்கு இதுகாலம் கொடுத்த ஐயாவையும் இருந்து கேட்ட முறையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த வாய்ப்பை கொடுத்த திருவருளை நினைந்து என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். சிவாய நம.